என்னது இது? வினாயிடி. வினாயில என்ன இவ்ளோ பெருசா இருக்கு பாட்டில்ல? வாயை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயேன். எதுக்கு நான் குடிக்கணும்? எல்லாம் சுத்தம்லாம் தான் குடிக்கணும். வேணா நீ வேணா குடி. உனக்கு சுத்தம் இல்ல. நான் ஒண்ணு குடி வைக்கிறதே எதுக்காகன்னா நல்லா ஸ்மெல் வருது புதினா. மணக்குதையா? எங்களுக்குலாம் மணக்கலையே. உசுரோட இருக்கும்போது கவனிக்காத நீ செத்து போனவங்களுக்கு உட்காந்து படிச்சு என்ன பிரயோஜனம்? உசுரோட இருக்கும் போதே நாங்க நல்லா கவனிச்சதுனாலதான் செத்ததுக்கு அப்புறம் உங்களை கவனிக்கிறோம். இதெல்லாம் உங்க சொல்லி கொடுக்கலையா உங்க வீட்டுல? அப்படி எல்லாம் இல்லையே. சரி, செத்த பிறகு நான் வந்தா பாக்குறாங்க உங்களை? வந்தாரு எங்க தாத்தா. எப்படி வந்தாரு? காலையில மாடி மேல வந்தாரு. என்ன ஃபேன் ஷூட் போட்டுக்கணும்? எப்படி வந்தாருன்னா கோமலம் கட்டு வந்தாரு. ஹலோ மேடம், என்ன எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே தான் வேலை? சமைச்சிட்டு இருக்கேன். சமைச்சிட்டு இருக்கியா? எங்க சாரு? மீன் வாங்கினாரு போயிருக்காரு. எங்க மீன் வாங்கவா? ஆமா. என்ன இன்னைக்கு மீன்? இன்னைக்கு என்ன நார்மலா எப்பயும் மீன் சாப்பிடுற மாதிரி தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அமாவாசைப்பா. அமாவாசையா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் அமாவாசைக்கு கும்பிடுவோம். முன்னோர்களுக்கெல்லாம் படைக்க மாட்டீங்களா நீங்க? அதெல்லாம் நாங்க படைக்க மாட்டோமே. எப்பவுமே மூக்கு வேர்த்த மாதிரி வந்திருக்கியா? அப்பனா உனக்கு மீன் வாங்கி சமைக்க. ஆமா, எனக்கு மூக்கு வேர்த்து இருக்கு. நீ வந்து தொடச்சு விடு. அதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நான் மீன் சமைக்க போறேன்றது தானே வந்திருக்கேன். அதுக்காகலாம் வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வீட்லயும் போர் அடிக்குது. புரியுது. என்ன புரியுது மேடம்க்கு? புரியுது சொரியுதுன்ட்டு. நான் மீன் வாங்கி சமைக்க போறேனாலே உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்டி. தெரியும் தான். ஆனா நீ இன்னைக்கு மீன் அண்டாவா கொடுத்தா கூட நான் சாப்பிடவே மாட்டேன். ஏன் அப்படி என்ன உனக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் தான் எங்க வீட்டுல. ஆடி அமாவாசைல, ஆடி அமாவாசையில வர முதல் அமாவாசையை நாங்க வந்து ஸ்பெஷலா கொண்டாடுவோம். நான் மட்டும் இல்ல, இந்துக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அப்படியா? ஆமா. அதுல என்ன ஸ்பெஷல்? அதுல நம்ம முன்னோர்களுக்கு படைப்பாங்க அந்த ஒரு நாள் மாசத்துல வர்றது. அதனால நல்லது நமக்கு. ஏன் சின்னவங்க, அதாவது பெரியவங்க யாரும் சொல்லி தந்தது இல்லையா உனக்கு? அந்த மாதிரி எதுவும் தெரியாது எனக்கு. என்ன தெரியும்? நல்லா தட்டு தட்டா சாப்பிட தெரியும். கலாய்க்க தெரியும் என்னைய. அது மட்டும்தான் ஒரிஜினலா தெரியும். உன் வீட்டுக்காரோட சாப்பாடை புடுங்கி சாப்பிட தெரியும். இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான். பாருடா, கிச்சன்லாம் சூப்பரா இருக்கு. யார் கட்டினது? எந்த கொத்தனாரு? ER பில்டர்ஸா? ஆமா. ஆஹா, நல்ல பக்காவா தான் கட்டியிருக்காரு. என்னது இது? வினாயிடி. வினாயில என்ன இவ்ளோ பெருசா இருக்கு பாட்டில்ல? வாயை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயேன். எதுக்கு நான் குடிக்கணும்? எல்லாம் சுத்தம்லாம் தான் குடிக்கணும். வேணா நீ வேணா குடி. உனக்கு சுத்தம் இல்ல. நான் ஒண்ணு குடி வைக்கிறதே எதுக்காகன்னா நல்லா ஸ்மெல் வருது புதினா. மணக்குதையா? எங்களுக்குலாம் மணக்கலையே. நல்லா வாசமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கிற? ஒரு பிளானும் கிடையாது, போர் அடிக்குதுன்னு வந்தேன். சரி, எங்க வீட்டுக்காரர் வேற வந்துருவாரு மீனை வாங்கிட்டு. வரட்டுமே, இப்ப என்ன? உங்க வீட்டுக்காரர் வராருன்றதுக்காக நான் அப்படி பயந்து போய் நிக்கணுமா என்ன? மீனை வாங்கி நான் சமைக்க ஆரம்பிச்சிருவோம்ல. எப்ப பார்த்தாலும் மீனை வாங்கி சமைக்கிறேன், இதை வாங்கி சமைக்கிறேன். நாங்கன்னா மீனை பார்த்ததே இல்லையா? இல்லை நீ சொல்லிதான் எனக்கு மீன் தெரியுமா? நீங்க முன்னோர்கள் கும்பிட்ற பேர்ல இருக்கிறவங்களுக்கு சோறு போட மாட்டீங்க. நான் அப்படி இல்லை, இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிடுவேன். யாரு நீங்க? இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சோறு போடுவீங்க. நாங்க இல்லாதவங்களுக்கும் நாங்க சோறு போடுறோங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க நல்லவங்களா நாங்க நல்லவங்களா? உசுரோட இருக்கும்போது கவனிக்காத நீ செத்து போனவங்களுக்கு உட்காந்து படிச்சு என்ன பிரயோஜனம்? உசுரோட இருக்கும் போதே நாங்க நல்லா கவனிச்சதுனாலதான் செத்ததுக்கு அப்புறம் உங்களை கவனிக்கிறோம். இதெல்லாம் உங்க சொல்லி கொடுக்கலையா உங்க வீட்டுல? அப்படி எல்லாம் இல்லையே. சரி, செத்த பிறகு நான் வந்தா பாக்குறாங்க உங்களை? வந்தாரு எங்க தாத்தா. எப்படி வந்தாரு? காலையில மாடி மேல வந்தாரு. என்ன ஃபேன் ஷூட் போட்டுக்கணும்? எப்படி வந்தாருன்னா கோமலம் கட்டு வந்தாரு. நல்லா கேக்குற பாரு கேள்விய. இப்படியா கேட்பாங்க? ஃபேன் ஷூட் போட்டு வந்தாரா இல்ல கோமலம் கட்டிட்டு வந்தாரான்னு கேக்குறீங்க. எத்தனை காக்கா மேல டெய்லி வந்து உட்காந்துட்டு போகுது? ஒரு தாத்தா தான் வரும், கூட செட்டப்பும் தள்ளிட்டு வந்துருவாரு எங்க தாத்தா. தெரியுமா தெரியாதா? உசுரோட இருக்கும்போதே அந்த வேலை தான் பார்த்தாரு. இல்ல செத்து போன? ஆமா, அப்பதானே என் தாத்தா அடையாளம் தெரியணும்ல எனக்கு. எங்க தாத்தா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? செட்டப்போட வந்தாதான் கண்டுபிடிப்பேன். அது மட்டும் நான் கலரா இருந்தா இல்ல ஒயிட்டா இருந்தாரா செட்டப்? வேணா எங்க தாத்தா நாளைக்கு வருவாரு, கேட்டு வேணா சொல்லவா? கேட்டு சொல்லு, பாக்கலாம். நீயும் என் தாத்தா ஞாபகத்துல மீன் குழம்பு வைக்காம விட்டுற போற. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் திட்ட போறாரு உன்னைய. ஐயோ, அவருக்காக இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ சமைச்சு நல்லா கொடுத்து கைவசமா வச்சுக்கிற. ஆமா, என்னதான் கத்துக்கணும் இந்த மாதிரி வித்தியெல்லாம்? எனக்கும் கத்துக்கூடாண்டி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உனக்கு கத்து கொடுத்துட்டு நான் எங்க போவேன்? கத்து கொடுத்தா கத்துக்க வேண்டியதுதான். என் ஃப்ரெண்டு தானே, சின்ன வயசுல இருந்து கூட பழகி இருக்கோம்ல. போதும், நான் ஒருத்தி பண்றது அதுவே போதுமானது. உனக்கு நான் கத்து கொடுத்துட்டு நான் பின்னாடி போய் உட்காந்துட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஏன் எப்ப பார்த்தாலும் சீரியல் நடிக்க மாதிரியே சாரி கட்டிட்டு இருக்க? மேக்கப்லயே தெரிவியா?
இதுதான் ஒரிஜினல் எனக்கு. எது ஒரிஜினல்? இதுதான் ஒரிஜினல். ஹலோ மேடம், நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன எப்ப பார்த்த? பல்லு விளக்காம குளிக்காம 4-5 நாள் தலைமுடிய பரட்ட தலைய விரிச்சு போட்டு திரிஞ்சால் தானே நீ? உன்ன மாதிரி நீ என்ன நினைச்சிட்டியாடி? வேற தினம் நீ சேச்சா நீ என்ன மாதிரி எல்லாம் கிடையாது. ஐயோ, நீ உன்னை விட மோசமாலாம் நான் இல்ல. என்னோட மோசம் நீயே ஒத்துக்கிட்ட பத்தியா? மோசமாலாம் இல்லன்னு சொல்றேன். சரி, இது என்னது? லெமன் ஜூஸ் போட்டு தரியா? தரேன் வா. நீ அதுக்கு தானே வந்த? ஏன்டி வந்ததுல இருந்து எதுக்கு வந்த ஏன் வந்தன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்க? இல்லடி, நீ வந்தது என்னடி பண்ற ஏது பண்றன்னு கேட்டதோட விட்டா பரவாயில்ல. என்னடி சமைச்சே என்ன பண்ற? சரி, நாளைக்கு சொல்லிட்டு வரேன். பண்றேன். நாளைக்கு உங்ககிட்ட வரும்போது சொல்லிட்டு வரேன். என்னன்னு சொல்லிட்டு வருவ? நீ என்ன நினைக்கிற அதை சொல்லிட்டு வரேன். சரி, ஓகே. என்ன வேணும் லிஸ்ட் போட்டு வரியா? எப்பா இப்பவே தலை சுத்துது. முடியல கூட இல்லாம நான் வேற என்ன பண்ணி? ஏன் இவ்வளவு முடி வச்சுட்டு முடியலன்ற? சரிங்க சரிங்கயா சரிங்கயா. உருட்டிட்டு இருக்கேன். இந்த வேணா நீ வேணா உருட்டு. இத நல்லா உருட்டுவிய. இல்ல கிளம்புறியா இல்ல நான் உனக்கு ஃபினாயில் எடுத்து ஊத்தவா? நானு ஏன்டி எனக்கு ஊத்துறாத? நீ வேணா குடிடி. இருக்கடி வந்த நேரத்துல இருந்து இது பண்றியா அதை பண்றேன்னு கேட்டுட்டே இருக்கிறேன். பாத்தியா, முன்னெல்லாம் நான் பேசினா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். இப்ப நான் டென்ஷன் படுத்துறேன்னு சொல்ற பாத்தியா? இதுக்குதான் நான் வரவே கூடாதுன்றது. சே, உன் மேல பாசத்துல தானே ஓடி வந்த நானு. எந்த பாசம்? வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலை வெட்டி இல்ல. நீ பாட்டு போய் நீ எப்படி என்ன வந்து டார்ச்சர் பண்ற அந்த மாதிரி தான் தெருவில் இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணிட்டு போல இருக்கு. அடி பாவி, நீயும் தெருவில் இருக்கவங்களும் ஒன்னாடி. நான் உன்னை அப்படியே அடி பார்த்தேன். ஏன்டி இப்படி பேசுற நீ? மரியாதை போயிடு இல்ல ஃபினாயில் எடுத்து ஊத்துருவோம். மரியாதை போயிடு. ஆனா ஃபினாயில் எடுத்து ஊத்துவன்றன்னா பிளாக்மெயில் பண்ற நீ என்னைய? அதுதான் எங்க வீட்டுல சீப்பா இருக்கு, எடுத்து ஊத்துருவோண்டி. பேசாம அது சீப்பா இருக்கா? சீ சீ, சீப்பான பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க நீ. முடி விரிச்சு போட்டு கிச்சன்ல நிக்காதடி. ஒரு முடி வீட்டு சாப்பாட்டுல இருந்தா கூட என் வீட்டுக்காரர் திட்டுவாரு. ஐயோ, விட்டு போயிடாது. இதெல்லாம் எப்ப நீ பார்த்த? போடி நீயும் உன் வீட்டுக்காரன். உன்கிட்ட போய் வந்தேன் பாரு.